Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 years LLB affiliated government and private law collegeக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்னு ப்ரொசீஜர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற சோயலாக இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டடாக இருக்கட்டும், 3 years LLB ஆனர்ஸ் அண்ட் 3 years LLB அஃபிலேட்டடில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வீடியோவில் அஃபிலேட்டடில் 3 years LLBக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்மால் சேஞ்சஸ் தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வீடியோவை பார்த்தே நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கும் வந்து அப்ளிகேஷன் மேட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க, சோயலுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணுமா, அஃபிலேட்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணுமானா எஸ், கண்டிப்பாக அப்படி தான் போடணும். சோயலுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். அதாவது 3 years LLB ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனும் 3 years LLBக்கு அஃபிலேட்டடில் ஒரு அப்ளிகேஷனும் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலையுமே வந்து கட் ஆஃப் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தனித்தனி அட்மிஷன் தான், தனித்தனி காலேஜ் தான். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த TNDALU வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 விதமான இடத்துல போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த நியூ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் சோயல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வரும் 3 years LLB ஆனர்ஸ் டிகிரின்னு வரும். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போயிடும். இல்லை நீங்கள் வந்து அஃபிலேட்டடில் வந்து போடுறீங்கன்னா அஃபிலேட்டட் கிளிக் பண்ணிங்கன்னா 3 years LLB போஸ்ட் அஃபிலேட்டட்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் சோயல்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அஃபிலேட்டட்னா இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே போல் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது இந்த இடத்துல கேலண்டர் கொடுத்துருக்காங்க, அதை போட்டும் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பரை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடியை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தோம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, இந்த மொபைல் நம்பர் மூலியமாகவும் இந்த இமெயில் மூலியமாகவும் தான் உங்களை வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க. யாரும் ப்ரௌசிங் சென்டருடைய மெயில் ஐடி மொபைல் நம்பரையும் வேறு யாருடைய இதுவோ கொடுக்காதீங்க. ஏன்னா எனி டைமும் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வெரிஃபிகேஷனுக்கு காலோ மெசேஜோ மெயிலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு கொடுக்குற பீரியட் பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்கள்கிட்ட அந்த அவைலபிள் இல்லை, நீங்கள் காண்டாக்டில் இல்லைன்னா அந்த சீட் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நேரிடும். ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ரிஜிஸ்டர் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3 years LLBயில் வந்து அஃபிலேட்டட் லா காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் இருக்குது, ப்ரைவேட்டும் இருக்குது. கவர்மெண்ட்டுடைய லிஸ்ட்டும் ப்ரைவேட்டுடைய லிஸ்ட்டும் வந்து நீங்கள் 3 years LLB டிகிரி இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அதனுடைய நேம் எல்லாமே வந்து பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் பேஜ். நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே லாகின் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து சென்ட் ஆகிடும். அந்த மொபைல் நம்பர்லேருந்து ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்து இந்த இடத்துல போடணும். ப்ளஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். இதுதான் அந்த ஃபார்மு. இதுக்கு முன்னாடி டாப்பில் என்ன இருக்குன்னா உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்ன கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்றது இருக்கும். நான் அதை வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு 1 by 1 நான் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க, என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் அல்லது கார்டியனுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலீஜியன் என்னவோ அந்த ரிலீஜியன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, அதனுடைய இருக்கிற
கேஸ்ட் என்னவோ அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது டிஃபால்ட்டாகவே வந்து நோ தான் இருக்கும், நீங்கள் நோனே விட்டுடலாம். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பு இந்தியன்னே டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய யூஜி வந்து ஆர்ட்ஸா, சயின்ஸா, லிட்ரேச்சரா, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, மெடிசனா இல்லை அதர் பேச்சுலர் டிகிரியான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய யூஜியில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அப்படின்றது, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அது டிஃபால்ட்டாகவே வந்து எஸ் தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த யூஜி வந்து பாஸ் ஆன இயரை அந்த மந்த்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து இந்த கேலண்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த யூஜி இயர் வந்துட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும், அது இல்லை டிசியில் இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய யூஎம்ஐஎஸ்ன்றது நீங்கள் யூஜி படிச்சிங்க இல்லையா, அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா யூஎம்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த நம்பர் கொடுத்துருப்பீங்களோ அந்த நம்பர் போட்டு ஓடிபி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎம்ஐஎஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். அந்த யூஎம்ஐஎஸ்ஸை இந்த இடத்துல போடலாம். ஆனால் வந்து இது மேண்டேரி இல்லை, ரெட் கலர் ஸ்டார் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் என்டர் பண்ணாலும் இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி வந்து கல்வி முறை வந்து நீங்கள் ரெகுலரில் படிச்சிருக்கீங்களா, ப்ரைவேட்டில் படிச்சிருக்கீங்களா, அல்லது வந்து ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th ஆர் டிப்ளமோ படிச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து ரெகுலரில் படிச்சிங்களா, இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, இல்லை ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சிங்களான்றதை மென்ஷன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழா, இங்கிலீஷா, அதர்ஸான்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிகிரியை ரெகுலரில் படிச்சிங்களா, ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, டிஸ்டன்ஸில் படிச்சிங்களா, இல்லை அதர்ஸில் வந்து படிச்சிங்களான்றதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாகவே என்டர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சிட்டி என்னவோ அந்த சிட்டி இந்த இடத்துல கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்களுடைய பின்கோட் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதை கொடுக்கலாம், இல்லைனா விட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு இடம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் ஆல் சப்ஜெக்ட் மொத்த மதிப்பெண்கள் அனைத்து பாடங்களும், அதாவது நீங்கள் யூஜியில் படித்த அனைத்து பாடங்களையும் எத்தனைன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக மேக்ஸிமம் மார்க்ஸ். இப்போ வந்துட்டு 30 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா 30 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்ஸ்னால் 3000 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ். அந்த 3000 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2500 நான் போகிறேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லிட்டு அதுவே வந்துடும். ஓகேங்களா. செகண்டாக இருக்கிறது தான் உங்களுடைய கட் ஆஃப் மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுக்கிறது. இதை வச்சு உங்களுக்கு வந்து சீட்டானது அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது, செகண்ட் பாக்ஸில் இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட்டானது அலோகேட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து கட் ஆஃப்லேயே எடுத்துக்குவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரேட் மார்க்ஸ் இன் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் ஓன்லி, முக்கிய மற்றும் அதனுடன் தொடர்புடைய பாடங்களில் மட்டும் மதிப்பெண்களில் தொகுப்பு. அதாவது உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் பார்ட் 3ல் இருக்கும். அந்த பார்ட் 3ல் இருக்கிற மார்க்கை மட்டுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 25 சப்ஜெக்ட் வந்து அலைட் அண்ட் சப்ஜெக்ட் மேஜர் இருக்குன்னா 2500 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எழுதுறீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கட் ஆஃப் பண்ணுறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷன், அதாவது நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாச்சும் இருக்கீங்களா, அதாவது சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்களா, சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கீங்களா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு டிசேபிளில் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு, ஆர்டிசம், விஷுவலி இம்பேரி, ஹியரிங்க்கு இது ஏதாச்சும் உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இதுலேயே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்களான்னு தாராளமாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் இப்போ நான் கொடுக்குறேன்னா அதுக்கான ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்களா என்னன்னு தெரியல, நம்ம அடுத்ததை நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மதர் டங் என்னவோ மதர் டங்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆக்குபேஷன், அக்ரிகல்ச்சரா, இண்டஸ்ட்ரியா, பிஸ்னஸா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனா,
ஸ்மால் ட்ரேடா அதர்ஸா என்னன்றதை நீங்கள் வந்து கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டியனுடைய மாத வருமானம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3000க்கும் பிலோ மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க, இயர்லி இன்கம் கிடையாது. அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18,000 வந்து அண்ட் அபோவ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மந்த்லி இன்கமோ அது என்னவோ அது இந்த இடத்துல கொடுத்துருக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸுடையது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர், வருமான சான்றிதழ். உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும், அதில் வந்து நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இருக்கிற பூர்வீக இடத்தின் குடிமை நிலை, நீங்கள் இருக்கிற இடத்தினுடைய நிலையை வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது கார்பரேஷனா, முனிசிபலா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, இல்லை அதர்ஸான்றதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் அமைஞ்சிருக்கு இல்லையா, அது வந்து கார்பரேஷனா, முனிசிபலா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, அதர்ஸான்றதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை இந்த இடத்துல கொடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 5 year ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து ரொம்பவே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆர் யூ willing to be considered for merit seats under government quota in the affiliated private law colleges fees as fixed by the government committee in previous academic year 85,000. அதாவது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் 15 இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் உங்களுடைய கட் ஆஃப்க்கு உங்களுடைய பர்சன்டேஜுக்கு சீட் கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ் 11 இருக்கு இல்லையா, அதில் சீட் கொடுத்தா உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு இதில் எஸ்ஆர் நோ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ரைவேட்டில் நீங்கள் சேர்ந்து படிக்க முடியும் கவர்மெண்ட் கோட்டாவில்னா தாராளமாக கொடுத்துருக்கலாம். அதுக்கான பர் இயர்க்கான ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 85,000 நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் பே பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது கவர்மெண்ட் கோட்டாவில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல எஸ் கொடுக்கலான்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பிரகாரம் இதில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாதுன்றது அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் 85க்கும் கம்மியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக வந்து எஸ் கொடுக்கலாம். 87, 89 அந்த மாதிரி 88 அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் வந்து ஒரு சேஃப்டிக்காக எஸ்ன்னு கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே சீட் ஃபில் ஆன பிறகு தான் இந்த ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கிற கட் ஆஃப்க்கு வந்து சீட் கொடுத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் 15லேயே வந்து ஒரு சீட் கிடைச்சிரும். அப்படி உங்கள் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கேட்டகரிக்கு வந்து சீட் கிடைக்கல, கவர்மெண்ட்டில் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் வெளியில் போய் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்றதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 11 காலேஜும் இது கூட சேர்த்து டோட்டலாக வந்துட்டு 26 காலேஜஸ் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லை, நான் வந்து நோ கொடுக்குறேன், நான் வந்து படித்தா கவர்மெண்ட்டில் தான் படிப்பேன், இல்லைனா இதில் மொத்தமே வந்து 15 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜோ அந்த காலேஜ் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பட்டறை பெரும்புத்தூர் கொடுத்துட்டேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம், அதில் இருக்கிறத நான் அப்படியே கொடுக்குறேன். இப்போ தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மதுரை. இந்த மாதிரி 15 காலேஜையுமே நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சப்மிட்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஃபில் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேங்களா? சப்மிட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் மேலே டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் என்டர் பண்ணீங்களோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜில் உங்களுக்கு வந்து ஷோவாக இருக்கும். இன்க்ளூடிங் வந்து மார்க்ஸ் கூட உங்களுடைய அட்ரஸ் கொண்டு இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் செலக்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்திருக்கும். நான் வந்து ப்ரைவேட் காலேஜ் நோ கொடுத்ததால அந்த லிஸ்ட்டு வந்து இது கூட ஆட் ஆகலை. ஒன்லி 15 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் காலேஜஸும் இதில் சேர்த்து டோட்டலாக 26 காலேஜஸ் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் காமிக்கும். இப்போ வந்து ஐ solemnly declare that the details and documents provided above are true in case any information is found
to be false or incorrect, I shall forfeit the claim to be considered for selection. அதாவது இது எல்லாம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டு. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணியிருந்தேன்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துட்டு இதில் லாக் கிளிக் பண்ணிவிடுங்க அந்த பாக்ஸில். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தவொடனே நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் உங்களுடைய ரிஜிஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி மறுபடியும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்து வந்துடும். இதுக்கு டாப்பில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோக்கான சைஸு ஃபார்மேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10 KB to 50 KB தான் இருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, GIF, PNG இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரு, அதுக்கான சைஸ் அண்ட் ஃபார்மேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோன்னு கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் சிக்னேச்சர் சொல்லிட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய சிக்னேச்சர் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபார்மேட்டு, அதுக்கான சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 12th அல்லது வந்து டிப்ளமோ அது எல்லாமே சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கான டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட், டிப்ளமோ மார்க் ஷீட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜியுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ தான் 6th செம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்திருக்காது, ரிசல்ட்டு மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இந்த செமஸ்டர் வரைக்கும், அதாவது 6th செம்மில் 5th செமஸ்டர் வரைக்கும் வந்து சிங்கிள் மார்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட் கூட இந்த 6th செமஸ்டருக்கு வந்து ஆன்லைனில் வந்து ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இது எல்லாமே ஒரே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு அப்ளை பண்ணும்பொழுது அதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போவோ இல்லை வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் வேணும்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ ஒரிஜினல் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு நீங்கள் அப்லோட் போடணும்னா அதே போல் அட்மிஷனும் போடுறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டிசி இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்கணும். ஏன்னா மிஸ்மேட்ச் ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு ஃபைலுக்குமே வந்து நேமை கரெக்டாக கொடுத்து கரெக்டான ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். மாற்றி அப்லோட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய அப்லோடு ப்ரொஃபஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாச்சும் கொடுத்துருந்தேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணுமா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். எஸ், கண்டிப்பாக வருது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 1 and 2 ரெண்டுத்துக்குமே கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்லோட் நேம் சேஞ்ச் டாக்குமெண்ட் இஃப் அப்ளிகபிள், அதாவது உங்களுடைய நேமில் வந்து யாராச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போ மேரேஜ் ஆன உமனுக்கு வந்துட்டு இனிஷியல் அதெல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதனுடைய கெசட் நோட்டிஃபிகேஷன், அதில் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இந்த இடத்துல அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நோட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த அப்ளிகண்ட் நீட் நாட் சப்மிட் எனி ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் தோ போஸ்ட் இன் பர்சன். அதாவது இந்த டாக்குமெண்ட் எதையுமே ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை வந்து தபால் மூலியமாகவோ அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஓன்லி ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் இருக்குது, சப்மிட் கொடுத்துங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா என்றதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய 12th ஆர் டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜி மார்க் ஷீட்டு,
கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான டாக்குமெண்ட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அதனுடைய கெசட் நோட்டிஃபிகேஷனோ அல்லது மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டும் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட்னு கொடுத்துருங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண பிறகு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். நீங்கள் அந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஆன்லைனில் டெபிட் கார்டோ இல்லை வந்து கிரெடிட் கார்டோ இல்லை யூபிஐ மூலியமாகவோ தாராளமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து கிளியராக இருக்கா, அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துருமான்ற அளவுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, ரீஃபண்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ சப்மிட் ஆகிடுச்சா இல்லையா என்ற தெரியாத கன்ஃபியூஷன்லே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்தாங்க 5 இயர்ஸ்க்கு. அதனால் நீங்கள் யூபிஐ பண்ணாலும் சரி, கிரெடிட் கார்டு பண்ணாலும் சரி, டெபிட் கார்டு பண்ணாலும் சரி, கரெக்டான டிரான்சாக்ஷன் நடக்கிற வியாவை வந்து பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? நான் வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகலை. நீங்கள் வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு டவுன்லோட் அப்ளிகேஷன் வரும். டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, ப்ளஸ் வந்து ஹார்ட் காப்பியாக எடுத்து வச்சுங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வந்திருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து யூஸ் ஆகும். அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் ஆகாதுன்னா அதுவுமே யூஸ் ஆகும். ஸோ நம்ம மறக்காமல் அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது ரெண்டையுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுங்க. ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட டைரியில் ஏதாச்சும் இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பரும் தேவைப்படும், ரிஜிஸ்டர் நம்பரும் தேவைப்படும். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு ரிஜிஸ்டர் நம்பரே காணும் மேம், நான் டெலீட் பண்ணிட்டேன் மெசேஜை, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க 5 இயர்ஸில். ஸோ அந்த மிஸ்டேக்கே நீங்கள் பண்ணாதீங்க. ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்து எழுதியும் வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து டவுன்லோட் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு பண்ணணும்னா, நீங்கள் வந்து 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலியேட்டருக்கு பே பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 250 ரூபாய் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதர் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 500 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக எனக்கு டிஎம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுப்பேன். இந்த 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலியேட்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். சோயலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் வரவே வராது அதில். ஓகேங்களா? நான் முடிஞ்சதுன்னா சோயலுக்கும் வந்து வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். முக்கியமாக இந்த வீடியோவை எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.